நேத்து முருகப்பெருமானுக்கும், தெய்வசேனா அம்மாவுக்கும் திருக்கல்யாணம் நடந்ததுங்க. நேத்து திருக்கல்யாணம் நடந்தப்ப, இன்னைக்கு சோசியல் மீடியாவுல ஒரு நிகழ்ச்சிய நானு படிச்சு கேட்டேன். எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு பையன் பிலிப்பைன்ஸ் தீவுகள வேலை செய்யறதுக்காக, வேலைக்காக போயிருக்கிற இடத்துல அங்க இருக்கிற ஒரு பெண்ணோட பழக்கமாயிருச்சு. அந்த பெண்ணோட பழக்கமாயி நட்பு ரீதியா 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க பெரியவங்க மூலியம் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா, இந்து முறைப்படி கல்யாணம் நடக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டு இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுனாங்க. எல்லாம் சரிங்க. இந்து முறைப்படி எல்லாரும் கல்யாணம் பண்றான்னு சொல்றாங்க. நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இத சொல்லல. உண்மையா இந்து முறைப்படி கல்யாணம் பண்றாங்களே, எத்தன நாளைக்கு அந்த மஞ்ச கயிறு போட்டிருக்கிறாங்க? எத்தன நாள் அதை கழட்டி வச்சர்றாங்க? அதை சொல்லுங்க. இந்து முறைப்படிங்கிறீங்க. இப்ப முதல்ல எங்க அம்மா காலத்துல நாங்க இருந்தப்போவெல்லாம் இந்து முறைப்படி அவ்வளோ ஒரு கட்டுப்பாடா நடந்ததுங்க. வீட்டிலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மோதிரம் பாத்திக்கிறது கூட இல்லைங்க. இப்பல்லாம் இந்த கிறிஸ்டின்காரங்க தான் மோதிரம் பாத்தி கல்யாணம் பண்றத நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இந்து முறைப்படி கல்யாணம் பண்றது ஓப்பனா சொல்றேன். நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. பொண்ணு பார்க்க வந்து வீட்ல உறுதி பண்றப்போ உறுதி நகைன்னு போடுவாங்க. கழுத்துல பொண்ணுக்கு 2 பவுன் செயினோ, 1 பவுன் செயினோ ஏதோ அவங்க அம்மா பயன்படுத்திட்டு இருந்த நகைய அந்த பெண்ணுக்கு, "நீ என் வீட்டுக்கு வர்ற மருமக, என் வீட்டு குல தெய்வம்" அப்படின்னு அந்த நகை உறுதி நகைய போட்டு தான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கல்யாணம் மண்டபத்திலயோ, வீட்ல முக்கால்வாசி அப்போலாம் வீட்ல பண்ணுவாங்க. எப்பேர்ப்பட்ட தோட்டங்காடு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மஞ்ச கயித்துல தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாளோ, 30ஆம் நாளோ அந்த கயிறு மாத்துறப்ப கொடி போடுவாங்க. அந்த கொடியோட மஞ்ச கயிறு சுத்தி, அந்த கொடிய பிரிச்சு போட்டு இது பண்ணுவாங்க. பண்ணி கொடி போடுவாங்க. ஆனா, அந்த கொடியோட அந்த மஞ்ச கயிறு, சின்ன மஞ்ச கயிறு சுத்தி வரும். இப்ப அப்படி கிடையாது. பெருமைக்கு மோதிரம் மாத்திக்கிறாங்க. 2 பேரும் ஒவ்வொரு பேர் போட்டு, பொண்ணோட பேரு மாப்பிள போட்டிருப்பா. மாப்பிள்ளையோட பேரு பொண்ண போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கிறாங்க. அடுத்தது கல்யாணம் பண்றாங்க மஞ்ச கயித்துல. அதுக்கப்புறம் தங்கத்தாலி போட்டுக்கிறாங்க. அந்த தங்கத்தாலி 3 நாள், 4 நாளா, 3 மாசமா, 3/4 நாளா அதை கழட்டி எங்க மாட்றாங்க, எங்க வைக்கிறாங்கன்னே தெரியல. கழுத்து பார்த்தா சின்ன பில்லாட்டம் 2 பவுன் செயின போட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்து முறைப்படி கல்யாணம் பண்றதா நீங்க? இப்போ நேத்திக்கு திருக்கல்யாணம் பண்ணுனப்ப என்ன மாதிரி பிராமணர், செட்டியாரு, நான் ஜாதி சத்தியமா சொல்லி குறிப்பிடல. இந்த மாரி இருக்கிறவங்க இதை வழிமுறையா கடைபிடிக்கிறாங்க. அந்த போய் பாருங்க. திருக்கல்யாணத்துல எத்தன பேர் தாலி மஞ்ச கயித்துல போட்டிருக்கிறாங்க. மஞ்ச கயித்துல அந்த மங்கிலியத்த கோர்த்து போடுறாங்க. இப்ப